வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்றைக்கி நம்ம 14/3/2019 தினசரி நடப்பு நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்திய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்தில் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்படும் திருப்புவன பட்டு சேலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த உத்தரகாண்ட மாவட்டத்தில் விளைவிக்கக்கூடிய சிர்சி சுப்பாரி என்ற பாக்கு வகைக்கும் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஈரோட்டில் விளையக்கூடிய ஈரோடு மஞ்சளுக்கு புவிசார் குறியீடும் வழங்கப்பட்டது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சமீபத்தில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட சிர்சி சுப்பாரி என்ற பாக்கு வகை எந்த மாநிலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் கர்நாடகம் என்பதுதான். அடுத்த செய்தியை பார்க்கலாம். அயோத்தி ராமஜென்ம பூமி பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியான இப்ராஹிம் கலிபுல்லா தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. மற்ற 2 நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ ரவிசங்கர் மற்றும் ஸ்ரீ ராமபஞ்ச் என்பவர்கள் தான். இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அயோத்தி பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக உச்சநீதிமன்றம் அமைத்துள்ள குழுவின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் இப்ராஹிம் கலிபுல்லா என்பதுதான். அடுத்த செய்தியை பார்க்கலாம். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் வணிக வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அதாவது ஐஓடியின் இந்திய காங்கிரஸ் மாநாட்டின் 4வது பதிப்பு பெங்களூரில் நடைபெற்றது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 2019ஆம் ஆண்டின் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இந்திய காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் பெங்களூரு என்பதுதான். அடுத்தது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை பற்றி பார்க்கலாம். நிலவின் பகல் பொழுது தோன்றும் பகுதியில் நீர் மூலக்கூறுகள் சுற்றி வருவதாக நாசாவின் நிலவு உளவு பணி விண்கலமான LRO அதாவது லூனார் ரீகானசன்ஸ் ஆர்பிட்டர் கண்டறிந்துள்ளது. இதில் முக்கிய குறிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நிலவில் கண்டறியப்பட்டுள்ள இந்த நீரானது எரிபொருள் தயாரிப்பதற்கும் அல்லது சூரிய கதிர்களிலிருந்து பாதுகாப்பதற்கும் மனிதர்களால் பயன்படுத்த தகுதியுடையது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நிலவின் பகல் பொழுது தோன்றும் பகுதியில் நீர் மூலக்கூறுகள் உள்ளதாக கண்டறிந்த நாசாவின் உளவு விண்கலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் LRO லூனார் ரீகானசன்ஸ் ஆர்பிட்டர் என்பதுதான். அடுத்தது விருதுகளை பற்றி பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதலாவது முதலமைச்சரான சவான் நினைவாக வழங்கப்படும் யஷ்வந்த் ராவ் சவான் தேசிய விருதானது முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநரான ரகுராம் ராஜனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவருக்கே இந்த விருதை வழங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பொருளாதார வளர்ச்சிக்காக அவர் அளித்த பங்களிப்பிற்காக 2018ஆம் ஆண்டிற்கான யஷ்வந்த் ராவ் சவான் விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யாருன்னு பார்த்தோன்னா சக்தி காந்த தாஸ் என்பவர் தான். இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 2018ஆம் ஆண்டின் யஷ்வந்த் ராவ் சவான் தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் ரகுராம் ராஜன் என்பவர் தான். அடுத்த செய்தி 2019ஆம் ஆண்டு மார்ச் 11 அன்று இந்தியாவின் உயரிய குடிமக்கள் விருதுகளில் ஒன்றான பத்ம விருதுகள் 112 பேருக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதுகளில் பத்மஸ்ரீ விருதானது முதலாக திருநங்கையான நாத்தாக்கி நட்ராஜ் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் அவர் உட்பட 94 பேருக்கும் சேர்த்து வழங்கப்பட்டது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்தியாவின் 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் திருநங்கை யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதற்கான பதில் நாட்டாக்கி நட்ராஜ் என்பவர் தான். அடுத்தது முக்கிய தினங்களை பற்றி பார்க்கலாம். தேசிய புகைப்பிடித்தல் இல்லாத நாள் அதாவது நேஷனல் நோ ஸ்மோக்கிங் டே ஆனது மார்ச் 13, 2019 அன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, புகைப்பிடித்தலால் உடலில் ஏற்படும் தீய விளைவுகளை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 2வது புதன்கிழமை அதாவது 2019ஆம் ஆண்டில் மார்ச் 13 அன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினமானது 1985 முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் உலக புகையிலை இல்லா நாள் அதாவது வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே ஆண்டுதோறும் மே 31 அன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லி பார்த்தோன்னா, 2019ஆம் ஆண்டில் தேசிய புகைப்பிடித்தல் இல்லாத நாள் எப்பொழுது கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் மார்ச் 13 என்பதுதான். அடுத்த செய்தி தண்டி யாத்திரையானது தொடங்கிய நாள் என்னைக்குன்னு பார்த்தோன்னா மார்ச் 12. ஸோ இந்த நாளை நம்ம நினைவு கொள்வது ரொம்ப முக்கியம். இது எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்தியர்கள் மீது விதித்த உப்பு வரியை எதிர்த்து அறவழியில் காந்தியடிகள் தலைமையில் நடைபெற்ற போராட்டம் உப்பு சத்தியாகிரகம் அல்லது தண்டி யாத்திரை ஆகும். இந்த போராட்டமானது மார்ச் 12, 1930 முதல் ஏப்ரல் 6, 1930 வரை தடையை மீறி உப்பெடுக்கும் நடைப்பயணமாக தொடர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுலேருந்தும் கேள்வி கேட்கலாம். எப்படி கேள்வி கேட்கலாம்னு பார்த்தோன்னா, உப்பு சத்தியாகிரகம் குஜராத்தில் தொடங்கிய நாள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் மார்ச் 12, 1930 தொடங்குது என்பது தான்.
அடுத்தது 13/3/2019 அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலும் 14/3/2019 கேள்விகளும் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் கேள்வி, கொங்கன் 18 என்ற இருதரப்பு கடற்படை பயிற்சியானது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே தொடங்கப்பட்டுள்ளது? இதற்கான பதில் ஐக்கிய ராஜ்யம் என்பதுதான். இரண்டாவது கேள்வி, தெற்காசிய பிராந்திய இளையோர் அமைதி மாநாடு நடந்த நகரம் எது? இதற்கான பதில் புதுடெல்லி என்பதுதான். மூன்றாவது கேள்வி, 2019 ஜனவரி முதல் கிம்பர்லி செயல்முறைக்கு தலைவராக உள்ள நாடு எது? இதற்கான பதில் இந்தியா என்பதுதான். நான்காவது கேள்வி, எந்த நகரத்தில் இந்தியாவில் முதல் ஆந்தை விழா நடைபெற்றது? இதற்கான பதில் பூனே என்பதுதான். ஐந்தாவது கேள்வி, இந்திய குடியரசு தின சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டுள்ள சிரில் ரம்போசா எந்த ஆப்பிரிக்க நாட்டின் அதிபர் ஆவார்? இதற்கான பதில் தென்னாப்பிரிக்கா என்பதுதான். அடுத்தது 14/3/2019 கேள்விகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் கேள்வி, சர்வதேச கரடிகள் மாநாடு நடந்த இடம் எது? இரண்டாவது கேள்வி, இந்த ஆற்றின் மீது போகிபில் பாலம் என்ற இந்தியாவின் மிக நீண்ட ரயில் மற்றும் சாலை பாலமானது கட்டப்பட்டுள்ளது? மூன்றாவது கேள்வி, இந்தியாவின் 4 சர்வதேச விமான நிலையங்களை கொண்ட ஒரே மாநிலம் எது? நான்காவது கேள்வி, எந்த மத்திய அமைச்சகத்தின் சார்பில் பிரசாத் திட்டம் தொடங்கப்பட்டது? ஐந்தாவது கேள்வி, மூத்த குடிமக்களுக்கான முதலமைச்சர் தீர்த்த யாத்திரை திட்டம் ஒன்றை தொடங்கியுள்ள மாநில அரசு எது? இதுக்கெலாம் பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து கேள்வி எங்கேருந்து கேட்குறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ்லேருந்து தான் கேட்குறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதில் கூட ரெஃபர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான பதில் உங்களுக்கு தெரியணும்னா நாளைக்கு போடுற கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னாலும் சரி, மற்ற வீடியோஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் விஷன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.